வணக்கம். ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட்டோட ஓவர்வியூவ பார்த்துட்டு, அப்புறமா இன்னைக்கான அப்டேட்ஸ்குள்ள ஒன் பை ஒன் போயிடலாம். மார்க்கெட் ஓவர்வியூ என்னத்த சொல்றது? கண்ல தண்ணீரே வந்துரும் போல இருக்கு. இங்க பாருங்க, அ போன ஒரு டவுன்ஃபால்ல பாருங்க, அ 1, 2, 3, 4, 5, 6 6 வாரமா தொடர்ச்சியா விழுந்தத, 2 வாரத்துல 2 கேண்டில்ல இந்த சேனல ஃபில் அப் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட்டு சில வீடியோஸா நான் உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றது தான். இந்த 25,000க்கு இந்த சேனலோட எண்டுக்கு வரும். இந்த சேனலில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, இந்த எண்டுக்கு வரும் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சில வீடியோஸாக. நீங்கள் லாஸ்ட் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். சில முக்கியமான அப்டேட்ஸ், ஸ்டாக்கை பற்றின அப்டேட்ஸ்லாம் நான் அதில் கொடுத்துருந்தேன். ஸோ இதில் இந்த சேனலுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே சில வீடியோஸில் பேசியிருந்தோம். அண்டு இந்த சப்போர்ட்டை வந்ததுக்கப்புறமா நாம் எப்படி டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பேசியிருந்தோம். ஸோ இந்த சப்போர்ட்டை உடச்சி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஸோ இனிமேல் இந்த சேனலில் நிஃப்டி ட்ரேட் ஆக போகுதா இல்லையாங்கிறத முடிவு எடுத்துட்டு நம்ம அப்புறம் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை கண்டினியூ பண்ணணும். ஏன் இந்த இடத்துல நம்ம அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் இது வந்து ஒரு கரெக்ஷனாக இல்லாமல் ஒரு கிராஷாக இருந்ததுன்னா, நீங்கள் இந்த இடத்துலையே நீங்கள் உங்களோட மொத்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் இங்கே போட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. ஸோ உங்களுக்கு நிஃப்டி ஒரு 20%, 15 to 20% வருது, இல்லை 24,000 கீழே போகுது அப்படிங்கிற ஒரு டைம்லலாம் நீங்கள் உங்கள் கையில் வந்து ஒரு அமௌண்ட் இருக்கணும். ஸோ அதுக்கான ஒரு ரீசனுக்காக தான் நாம் வந்து அனலைசிஸ் பண்ணுறதே. இப்போது இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு இண்டிகேஷன் கிடைச்சா நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கலாம். அப்படி இல்லை, பிரேக் பிரேக் அவுட், அதாவது கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த சினாரியோவில் 25,000க்கு கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த சேனலை உடச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ உடச்சி கீழே பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாம் இங்கே ஃபுல்லாக டக்குன்னு என்ட்ரி கொடுக்கக்கூடாது. ஒன் பை ஒன் சின்ன சின்ன குவான்டிட்டிஸாக மேபி எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கணுமே தவிர மொத்தமாக என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இதுதான் என்னோடய வியூ நிஃப்டி 50ல். அண்ட் இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 170 பாயிண்ட்ஸு கிட்ட கீழே விழுந்திருக்கு. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.75%. அதாவது 2020லலாம் 12%, 7% ஒரே நாளில் கீழே வந்தது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய கிராஷு. இது கிராஷ் எல்லாம் இல்லை, இது ஜஸ்ட் அ கரெக்ஷன். அண்டு ஒரு 20% ஆல் டைம் ஹைலேருந்து 20% எல்லாம் ஃபால் ஆகி ஒரு உள்ள 20%லாம் ஃபால் ஆகி போயிருச்சுன்னா அப்படின்னா அது வந்து நம்ம பியர் டெரிட்டரிக்குள்ளே போயிருச்சு அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இன்றைக்கோட ஃபாலில் வெறும் பேங்க் நிஃப்டி தான் கீழே போயிருச்சு அண்டு நிஃப்டி ஐடி மட்டும் தான் கீழே போயிருச்சுன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. மொத்தமாக எல்லா ஸ்டாக்குமே கீழே தான் இறங்கி தான் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பாருங்கள், இப்போ உடச்சி கீழே வந்திருக்கு. இதோட நிப்பாட்டுமா, இல்லை 54,000 இல்லை 48,000 அந்த மாதிரியான ஒரு ஃபால் அளவுக்கு போகுமான்றதை நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இங்கே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகியிருந்ததுன்னா ஒரு நல்ல விஷயம் நம்மளுக்கு. பட் அந்த மாதிரி ஆகலை, சப்போர்ட் எடுக்கலை, இது உடச்சி கீழே வந்திருக்கு. அண்ட் இது எந்த அளவுக்கு போகுதுங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி கொடுக்குறது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காதுங்கிறது என்னோடய வியூ ஆன் பேங்க் நிஃப்டி. அண்டு நிஃப்டி ஐடி பாருங்கள், இது ஸ்டில் இன்னும் கன்சிடரபிள் ரேஞ்ச் இல்லை. இது பேங்க் நிஃப்டி அளவுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஏன்னா இப்போ இந்த சேனலை உடச்சி கீழே வந்துட்டுருக்கு பேங்க் நிஃப்டி. பட் இதுக்கு நிஃப்டி ஐடிக்கு அந்த மாதிரி சேனல் எதுவுமே இல்லை. இப்போ இது 4-5 வருஷமாக பாருங்கள், ஒரே மாதிரியான ஒரு சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஒரு புல் ரன் கொடுத்தது கீழே ஒரு 20% அந்த மாதிரியான டவுன்ஃபாலை கொடுத்துட்டு திரும்ப ஒரு புல் ரன், திரும்ப ஒரு இறக்கம், இந்த மாதிரியான ஒரு சைட்வேஸை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர இது வந்து பேங்க் நிஃப்டி மாதிரியான ஒரு சேனல்லையோ இல்லை நிஃப்டி மாதிரியாக ஒரு சேனலில் ட்ராவல் பண்ணியோ நம்ம வந்து பார்க்கல. ஸோ நிஃப்டி ஐடி ஸ்டில்
நான் வந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அண்ட் சில இது வந்து ஜஸ்ட்டு அக்குமுலேஷன் பீரியடாக மட்டும்தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இது சின்ன சின்ன குவான்டிட்டிஸாக நிஃப்டி ஐடியில் நம்ம வந்து அக்குமுலேஷன் பண்ணுறதுக்கான பீரியட் மட்டும்தான். அண்டு பேங்க் நிஃப்டியில் இப்போ நான் இதை நம்ம வெயிட் அண்ட் ஹோல்டு தான், நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இடத்துல நம்மளால் என்னால் என்ட்ரி கொடுக்க முடியாது. அண்டு எந்த இடத்துல நான் அட்ராக்டிவாக தெரியுதோ அந்த இடத்துல தான் நான் என்ட்ரி கொடுப்பேன். ஸோ இதில் நான் வெயிட் பண்ணி தான் நான் வாட்ச் பண்ண போகிறேன். ஸோ நிஃப்டி ஃபிஃப்டிலையும் அதே கதை தான். அண்டு இப்போ நம்ம மார்க்கெட்ஸை பார்க்கலாம். நீங்கள் எல்லா செக்டரும் ஒரு ஒரு செக்டர் விடாமல் எல்லாமே வந்து நெகட்டிவாகவே இருக்குது. பாருங்கள், எஃப்எம்சிஜியாக இருந்தாலும் ஐடியாக இருந்தாலும் ஆயில் இடிஎஃபாக இருந்தாலும் சரி, ஆட்டோ செக்டர், கன்சியூமர், ஃபார்மா செக்டர், இது எல்லாமே வந்து நெகட்டிவில் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு சைனாக தெரியல நம்ம மார்க்கெட்டுக்கு. வேர்ல்டு மார்க்கெட் கூட 1% 2% அந்த மாதிரி இறங்கி தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது நாஸ்டாக்கோ இல்லை வந்து டவ் ஜோன்ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் 1% கிட்ட டவுன் ஆகி தான் இருந்தது. ஸோ இது யூஎஸ்க்கும் யூரோப் அந்த நடுவில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்னால, இந்த ட்ரம்ப்பு எடுக்கிற சில டிசிஷன்ஸுனால இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போது நம்மளுக்கு கை கொடுக்குற ஒரே இது வந்து ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் தான். இந்த அசட்டு கோல்டு அண்டு சில்வர் பாருங்கள், இந்த அசட்டு நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்ருக்கு. இந்த ரேலி எதனால அப்படின்னா, இப்போது ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு நம்பிக்கை இல்லை. இதை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, அன்சர்டினிட்டியாக இருக்குது. இப்போ வேர்ல்டோட ஜியோ பொலிட்டிக்ஸில் அன்சர்டினிட்டியாக இருக்குது. இன்வெஸ்டர்ஸ்க்கு முடிவெடுக்க முடியல. எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல அப்படின்னா, டக்குன்னு கோல்டு பக்கம் போகிறது தான் நம்ம வழக்கமாக பார்க்குறது. ஸோ இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இன்றைக்கி மட்டுமே கோல்டு ஒரு சவரனுக்கு 3000 கிட்ட ஏறி இருக்குது. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 300 ஒரு கிராமுக்கு 300 கிட்ட ஏறியிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப அபரிவிதமான ஒரு ஏற்றம் தான் கோல்டில். 6%, 4%, 5%லாம் ஏறுறதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் கோல்டில். சில்வரே அந்த மாதிரி ஏறிய ஒரு நாள் தான் பார்த்தேன். இப்போ கோல்டு அந்த மாதிரி ஏறிட்டுருக்கு. இது ஆக்சுவலாக பேட் சைன் தான் நம்ம மார்க்கெட்டுக்கு. இந்த மார்க்கெட்லேயும் சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஸோ மொத்தமாக எல்லாத்துலேயும் போய் என்ட்ரி கொடுக்காம நம்ம வந்து ஒன் பை ஒன் பொறுமையாக இருந்து நம்ம கரெக்டான ஒரு ஸ்டாக்கை தான் நம்ம பிக் பண்ணணும். ஸோ எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணணும், இல்லை நம்ம டிசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டாபிக் நம்ம பேசணும் அப்படின்னா, நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான எந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமோ, இல்லை பேசணுமோ, இல்லை அனலைஸ் பண்ணணுமோ, எதுவாக இருந்தாலுமே நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் அதை டாப்பிக்கை பற்றி நான் கொண்டு வரேன். ஸோ அதுக்கான நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கமெண்ட்டை உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோவோட கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நம்மளோட வீடியோவில் இருக்கிற நெக்ஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறதா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கெல்லாமே ஒரு ரிலீஃப் கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ ஃபெப்ரவரியில் யூனியன் பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ணிடுவாங்க, நம்ம நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 6 ப்ரொபோசல்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு 6 ப்ரொபோசல்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ கடைசியாக பார்த்துருந்தோம், சில பட்ஜெட்ஸ் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டெப்ட் ஃபண்ட்ஸில் இருக்கிற ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டை வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக இன்வெஸ்டர்ஸ்க்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தது. என்ன என்ன நெகட்டிவ்னா, இப்போ சில ஆம், சில இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்களோட மணி சேஃபாக இருக்கிறதுக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத டைமில் சேஃபாக இருக்கிறதுக்குலாம் டெப்ட் ஃபண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த மாதிரியான டெட் ஃபண்ட்ஸில் போட்டுட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணி அது வரும்போது நான் பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான டெட் ஃபண்ட்ஸை பிடிக்கும்போது ஸோ இதில் வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ன்ற ஒரு சாய்ஸ் இருந்தது அதில். சில பட்ஜெட் செஷனில் வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை ரீஸ்டோர் பண்ண போகிறதா வந்து பேச்சு ஓடிட்டுருக்கு. ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்கும், இது வந்தால் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத அது வந்ததுக்கப்புறம் வச்சு பேசினா தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னென்ன நியூஸ் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம அதை மட்டும் பார்த்துருவோம். ஸோ மீதி எல்லாமே வந்து February 1 அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, நியூ டேக்ஸ் சேவிங் ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதா வந்து பேச்சு ஓடிட்டுருக்கு. அது என்னென்னா டிஎல்எஸ்எஸ். இப்போ வந்து இஎல்எஸ்எஸ்ன்றத பார்த்தோம், ஈக்விட்டி லிங்க்டு சேவிங்ஸ் ஸ்கீமுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து டேக்ஸ் சேவிங் ஸ்கீமாக அது இருந்தது. அது எல்லாமே வந்து ஓல்டு ரெஜிமேக்கு யூஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ நியூ ரெஜிமேக்கு அது கிடையாதுன்றனால இப்போ மேபி நியூ டேக்ஸ் ஸ்கீமுக்கு டிஎல்எஸ்எஸ் கொண்டு வர போகிறதா இப்போ பேச்சு ஓடிட்டுருக்கு. டெப் லிங்க்டு சேவிங் ஸ்கீம். தேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஎல்எஸ்எஸ் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிமே. இது இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஆம்ஃபி அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட அந்த ஒரு யூனியன். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் இஎல்எஸ்எஸ் ஷுட் பி அலோட் a செப்பரேட் டேக்ஸ் டிடக்ஷன். அதாவது இப்போ நம்ம வந்து இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, நியூ டேக்ஸ் ரெஜிமேல அந்த டேக்ஸ் டிடக்ஷன் பண்ணுறதுக்கான கிளைம்ஸ் எதுவுமே பண்ண முடியல. ஓல்ட் டேக்ஸ் ரெஜிமேல பண்ண முடிஞ்சுது, நியூ டேக்ஸ் ரெஜிமேல பண்ண முடியல. இது வந்து ஒரு செப்பரேட் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கணும் இஎல்எஸ்எஸ்க்கு மட்டும். அப்படி இருந்தால் வந்து இந்த இஎல்எஸ்க்குள்ள ஒரு அமௌண்ட் வரும், அதை வந்து நம்ம மார்க்கெட்டோட ஒரு growth-க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் இது கொண்டு வராங்கன்றது என்னோட வியூ. 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலீஃப் இன் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 1.25 லட்சம் வரைக்கும் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ப்ராஃபிட்டில் அப்படின்றது நம்ம இப்போதைக்கு தெரியும். ஸோ இதை வந்து இந்த இந்த லிமிட் இருக்குல்ல, 1.25 லட்சம் வருஷத்துக்கு 1.25 லட்சம் லாங் டேர்ம்ஸ் ஒரு கேபிட்டல் கெயின் இருந்ததுன்னா அதுக்கு வந்து நம்ம கட்ட தேவையில்ல. அது கீழே இருந்தால், அதுக்கு மேலே இருந்தால் வந்து 12.5 அந்த மாதிரி பர்சன்டேஜ் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது டேக்ஸு. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆம், இந்த லிமிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட்டு டேக்ஸ் பேரிட்டி ஃபார் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். இது இது என்ன அப்படின்னா, இப்போ ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்க ஒரு சில கேட்டகரிஸில் இதுவும் ஒன்று. அண்டு இது என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டில் நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 90% அது எதில் போகுதுன்னா ஈக்விட்டியில் தான். ஆனால் அது எப்படி டேக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெட் ஃபண்ட் மாதிரியான ஒரு டாக்ஸேஷனுக்குள்ளே அது வருது. இப்போது டெட் ஃபண்டுக்கும் ஈக்விட்டிக்கும் உங்களுக்கு வந்து டாக்ஸேஷன் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெட் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி கேபிட்டல் கெயின்ஸ் பார்த்துருந்தோம்னா, அதுக்கு வந்து நம்ம ஒரு டேக்ஸ் ப்ராக்கெட்டில் வரும். அதாவது இப்போ நீங்கள் 30% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 30% கட்டுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். நாம ஈக்விட்டியில் தான் இருக்கோம் அப்படின்னா 12.5 1 இயருக்கு 12.5 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ்ன்றது 12.5 முடிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து டெட் ஃபண்டில் கன்சிடர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்டை, ஸோ இது வந்து நான் நெகட்டிவ், அதை வந்து ஈக்விட்டி ஃபண்டாக கன்சிடர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரொபோசல் கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னொன்று விஷயம் என்னென்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட் பர்பஸஸ். இப்போ இதே இன்ஸ்டிடியூஷன் ஆம்ஃபி இன்ஸ்டிடியூஷன் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இந்த மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸ், அதாவது பென்ஷன் ஓரியன்டட் ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இது வந்து பென்ஷன் எதிர்பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து சிமிலர் டு என்பிஎஸ் மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இங்கே கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்பிஎஸ் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். சில இப்போ ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ இவங்கெல்லாம் வந்து சில குரூப்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து பென்ஷன் மாதிரியான ஒரு செயல்பாடு கொண்டவங்க தான் இவங்க. நம்மள்ட்ட
எஸ்ஐபி மூலயமா அந்த அமௌண்ட்டை வாங்கி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து 80% நம்ம கார்பஸ் எடுத்துக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை அண்டு 20% வந்து டெட் ஃபண்டில் மாதிரியான ஆனிவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பென்ஷன் மாதிரியாக நமக்கு கொடுத்துட்டு வருவாங்க. இதுதான் அந்த திட்டம். அடுத்ததா இருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ தான் இந்த புரோக்கரேஜ் கம்பெனிஸ் குடுத்து வச்சிருக்காங்க. எதுக்குன்னா ஜனவரி 21 இதில இன்னைக்கு போய் நம்ம என்ன ஸ்டாக்க போய் ரெக்கமெண்டேஷன்ல வாங்குறது அப்படின்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ட் சரி ரெக்கமெண்டேஷன் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு அனலைசிஸ் பர்ப்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்குவோம். ஆ, என்னன்னா நம்ம எப்பவுமே ஒரு இன்ஃபார்ம்டா இருக்கணும். எல்லா விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆ, சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸை படிக்கணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு தேடணும் டெய்லி. ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக இந்த ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்க முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பார்ப்போம். பஜாஜ் ஆட்டோ எ புல் பேக் ஆஃப்டர் மேஜர் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். ஒரு சப்போர்ட்டை தொட்டுட்டு திரும்ப புல் பேக் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இது உண்மையாக இருக்க போகுதுன்னு தெரில. மார்க்கெட்டு சிச்சுவேஷனே சரியில்லை. பார்ப்போம். அண்டு பை ரேஞ்சு 9450 டு 9400. ஸோ இந்த எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத மட்டும் பார்த்துக்குவோம். அதை வந்து டெக்னிக்கலாக நம்ம தனியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டாடா எல்க்ஸி இவங்கள எல்லாத்தையும் பிஸ்னஸ் நல்லா இருக்கா அதை எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள். பிஸ்னஸ் எந்த அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு, அதுக்கான ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, இப்போ டெக்னிக்கல்ஸ் நல்லா இருக்கா, ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கா, ஆர்டர் புக்கு ஓகேவா இருக்கா, இது எல்லாத்தையும் பாருங்கள். அண்டு மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெசிஷனை நம்ம எடுக்கணும். ஸோ அது இல்லாமல் நம்ம பண்ணோன்னா அது நெகட்டிவாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மணி 12 ஆயிட்டிருக்கு. இப்போது மார்க்கெட்டில் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றத நான் பார்க்குறேன். அண்டு ஒரு எந்த அளவுக்கு கீழே விழுந்ததோ 0.75 அளவுக்கு கீழே இறங்கியிருந்தது நிஃப்டி 50 அண்ட் இப்போது 0.4% இருக்குது. ஸோ நல்ல ஒரு வால்டிலிட்டி தான் காமிக்கிறாங்க இப்போது மார்க்கெட்டில். பார்ப்போம் மார்க்கெட் முடிகிறப்ப எந்த அளவுக்கு ஏறுதா இல்லையா, இல்லை நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டு முடிகிறப்போ ஆன ஒரு செஷனில் பார்ப்போம். அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணி வைங்க. ஸோ இது ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒன்று வாய்ப்பாக அது அமையும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கே இருக்குது, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு போஸ்ட் மூலியமாகவோ இல்லை சின்ன சின்ன வீடியோஸ் மூலியமாகவோ நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ மக்களே, பாய்.